அநேகரால கார்னர் பண்ணப்பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு சில பேர்லாம் உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா யூ ஆர் சோசன் வெசல், நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை சும்மாவே இருக்க விட முடியாது. உங்களை நோண்டிகிட்டே இருப்பான். நீ ஒன்றும் வேஸ்டா, நீ வேஸ்ட், சுத்த வேஸ்ட். நம்ம வீட்லயே ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். சொல்றானா? நீ விளங்க மாட்டேன்ற சர்டிபிகேட் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க. இங்கே யாராவது 1 2 3 4 5 6 7 8 9 10 10:30 10:45 குட். யாரும் உங்களை பார்த்து நீங்க நல்லா வருவேன்னு. ஆனா மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பும் போதெல்லாம், உங்களை அவதூறா பேசும் போதெல்லாம், உங்களை டிஸ்குவாலிஃபை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நினைச்சுக்கணும். ஆமென். யூ ஹாவ் டு பி கரெக்ட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பொய் சொல்றதா இருக்கலாம், நார்மலா இல்லை ஒரு அஃபேரா இருக்கலாம், லவ் அஃபேரா இருக்கலாம், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு, இவனை எப்படா விலை வைக்கலான்ட்டு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, God loves you. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார். ஆனால் எல்லாரையும் நம்புறதில்லை. உன்னை நம்பி இருக்கிறார். உன் மேல மிகப்பெரிய பொறுப்புகளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் விட்டு ஒருவேளை தூரம் போற ஐடியா உனக்கு இல்லைன்னாலும் உன்னை கொண்டு போற ஐடியா பிசாசுக்கு இருக்கு. அவன் பயங்கரமான திட்டங்களை வச்சிருக்கிறான். எப்படி அந்த கறி எடுத்துட்டு வரும்போது அது அவனை பெருசா பாதிக்கல, ஆனா அதனுடைய தாக்கம் கையில இருந்துச்சு. அது போல பாவம் எப்பவுமே நம்ம வாசப்படியில் படுத்திருக்கோம். உங்களை எப்ப கீழே விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும்.